கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள். அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 9ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இன்றைய தியான வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். தியானம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலும் அதற்கு முன்னிருந்த நாட்களிலும் கிருபையின் காலத்திலும் சடங்காச்சாரமாக தேவனை சேவிப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாகும். மனிதனோ முகத்தை பார்த்து முகஸ்துதி செய்கிறான், ஆனால் தேவனோ இருதயங்களை ஆராய்ந்தறிகிறார். முற்காலத்திலே காயினும் ஆபேலும் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார்? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாத எந்த கிரியைகளினாலும் வரும் பலன் அற்பமே. அதாவது கட்டளைகளை கைக்கொள்ளுதல், சோஸ்திர பலிகளை செலுத்துதல், உபவாசித்தல், ஜெபித்தல், தான தர்மங்கள் செய்தல் போன்றவைகளை விசுவாசம் இல்லாமல் ஏறெடுக்கப்படும் போது அவை தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்காது. விசுவாசம் என்பது மெய்யான ஒரு தேவன் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று நம்புவதுடன் முடிவடைந்து போவதில்லை. மாறாக அதிலே ஆரம்பமாகின்றது. மனிதர்களுடைய எந்த நற்கிரியைகளினாலும் ஈடு செய்ய முடியாத மனித சுபாவத்தின் உள்ளார்ந்த சீர்கேட்டை பற்றிய உணர்வுள்ள இருதயம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஏதும் செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளும் உள்ளம், மீறுதல்களுக்காக துயரப்பட்டு அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற இருதயம், தேவ திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் இருதயம், தனிப்பட்ட வாழ்விலும் இந்த பூமியிலும் தேவ நீதி நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சையும் மன்னித்து மறந்து விடுகிற இரக்கமுள்ள இருதயம், மாசில்லாத தேவ உறவை பேணி பாதுகாப்பதும் பரலோகத்தோடு பெற்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற வாழ்க்கையும், தேவ சித்தம் சொந்த வாழ்விலே நிறைவேறும்படி கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சந்தோஷத்துடன் சகித்துக் கொள்ளும் இருதயமும் உண்மையான விசுவாசத்தின் தன்மைகளாகும். ஜெபம் செய்வோம். என்னை அழைத்த தேவனே, உணர்வற்ற இருதயத்துடன் கடமைக்காக உம்மை சேவிக்காமல் மன நிறைவுடன் உம்மிலே நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழ உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.